பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் ஆராதனை வீரர்லாம் கிடையாது, சரியா? ஆக்சுவலி நான் பிரசங்கத்துக்கு தான் அழைக்கப்பட்டேன், மோகன் பாஸ்டர் வரலைங்கிறதுனால. ஆனால் அவர் வர்றதுனால நானும் வந்துட்டேன். ஆமென். எனக்கு ஆராதிக்கலாம் தெரியாது, பர்சனலாக ஆராதிப்பேன். ஆனால் கொஞ்ச நேரம் பாடி உங்களை ஜெபத்தில் நடத்த தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அதனால் வர்ஷிப் லீடர் கிடையாது. ஆராதனை அபிஷேகம் அதுக்கு தனி அழைப்பு இருக்குது. அது தனியாக கொஞ்சம் நேரம் பாடி, நமக்கு மியூசிக்கே தெரியாது. ஆமாம், இந்த சி கார்டு டி கார்டு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கார்டே தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே கார்டு சுடுகாடு தான். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம அப்படியே ஃப்ளோவில் பாடிடுவோம். ஆமாம், ஜெபம் சொல்லுங்கள், நடத்துவோம். பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் பண்ண கத்தரை பாடி கொஞ்ச நேரம் மைண்ட்படுத்தலாம், தப்பு இல்லை. எல்லாம் சேர்ந்து இணைந்து கத்தரை உயர்த்த போகிறோம். ஆமென். கண்களை மூடி, இல்லை கண்களை மூடி. என் தகப்பனே, உம் சமூகத்தில் இளைப்பாறுகிறே இப்பொழுதே. உந்தன் பிரசன்னம் எனக்கு ஆனந்தம், உந்தன் சமூகம் எனக்கு பேரின்பம். என் இதய ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதே. கண்ணின் மணி போல காத்திடுவார் தேவன், கீழே விழாமல் என்றும் தாங்கிடுவார். கண்ணின் மணி போல காத்திடுவார் தேவன், கீழே விழாமல் என்றும் தாங்கிடுவார். உம் சமூகம் என்னோடு என்றும் இருப்பதினா, மரண பள்ளத்தாக்கிலும் இல்லை கவலை. உம் சமூகம் என்னோடு என்றும் இருப்பதினா, மரண பள்ளத்தாக்கிலும் இல்லை கவலை. என் தகப்பனே, உம் சமூகத்தில் இளைப்பாறுகிறே இப்பொழுதே. என் தகப்பனே, உம் சமூகத்தில் இளைப்பாறுகிறே இப்பொழுதே. உந்தன் பிரசன்னம் எனக்கு ஆனந்தம், உந்தன் சமூகம் எனக்கு பிம்பம். என் இதய ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதே. கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், அவரே வாழ்வின் துணையானவர். கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், அவரே வாழ்வின் துணையானவர். யாருக்கு அஞ்சுவே, யாருக்கு பயப்படுவே, மரண பள்ளத்தாக்கிலும் இல்லை கவலை. யாருக்கு அஞ்சுவே, யாருக்கு பயப்படுவே, மரண பள்ளத்தாக்கிலும் இல்லை கவலை. என் தகப்பனே, உம் சமூகத்தில் இளைப்பாறுகிறே இப்பொழுதே. அல்லேலூயா. நல்ல சத்தமா நல்லா
ஊழியக்காரங்க அல்லேலூயா சொல்லி நீங்கள் அல்லேலூயா சொல்லணும்னு நினைக்காதீங்க. அது நல்லாவே இல்லை. ஏதோ நாங்கள் மைக் மாதிரி, நீங்கள் டிலே மாதிரி ஆயிடுறீங்க, எக்கோ மாதிரி. நாங்கள் சொன்னதுக்கு ரிவோக் மாதிரி இல்லை. ஊழியக்காரன் கையை உயர்த்துறதுக்கு முன்னாடியே அல்லேலூயா சொல்லணும். நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். கனத்துக்குரிய எல்லா தேவ மனிதர்கள் போதர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இரவு ஜெபம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆமாம். ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் தான் இந்த ஃபவுண்டேஷன், இரவு ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அவர் சொல்லுவோம். உள்ளூர் ஜெபம் தயானந்தம் ஐயா, அப்புறம் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முழு ஜெபம் ஆரம்பத்தில் இவங்க தான் அதிகமாக ஓடி ஓடி ஜெபித்திருக்கிறார். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 32 வருஷம் ஜெபிக்கிறாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 34 வருஷம் முழு ஜெபம் நடத்துகிறாங்க. இப்படி பல பட்டணங்களில் அவர் முழு ஜெபங்களை ஏற்படுத்தினதுனால தான் இன்னைக்கு தேசத்தில் பெரிய திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். மெதுவா தட்டுங்க, எனக்கு கேட்டுற போது நல்லாதான். கை தட்டணும்னு நினைச்சா வஞ்சகமே இல்லாம தட்டிடணும். அப்பாக்கு தானே தட்டுறோம் இல்ல? ஆமா, அதெல்லாம் நமக்கு கிடைத்த இவர்கள் எல்லாம் ஊழியம் முழு. நான் சொல்லுவேன், அற்புத பெருவிழா, விடுதலை பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, பேரின்ப பெருவிழா, இப்படி வார்த்தையின் திருவிழா, அப்படி எத்தனையோ பெருவிழாக்களும் திருவிழாக்களும் வந்தாலும் இங்க வந்திருக்க நீங்க தான் மெய்யா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ட்ரூ பிளஸிங் எங்கன்னா இங்கதான். ஆமென். இரவு தேவ சமூகத்தில் யார் திறப்புல நிக்கீங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஊழியக்காரனை ஸ்பெஷலான ஆசீர்வதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஊழியத்தை தேவன் யூனிக்கா நடத்துறத நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். ஆமா, ஒரு பாட்டு உட்காந்து பாடலாம், அப்புறம் எழுந்து பாடலாம், அப்புறம் எழுப்புதல்னா என்னன்னு சொல்றேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் முடித்துருவோம். கர்த்தர் நல்லவர். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. இந்த சேர்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணலாமே, வாங்களேன். உங்களெல்லாம் என்ன பக்கத்தில் பார்க்க ஆசைப்படுறேன். கொஞ்சம் வாங்க தங்கச்சி பாப்பா. அப்படி கலர் ஒவ்வொரு கலரையாக சொல்லி வர சொல்லட்டா? வாங்க, கம். இடத்த வர்றவங்க பின்னாடி நிரப்புவாங்க பாருங்க. இன்னும் மோகன் பாஸ்டர் வருவாங்க. கத்தோடைய எழும்புங்க முன்னாடி வாங்க. கம் கம், சேர்ந்து உட்காருங்க. கம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கம் முன்னாடி வாங்க. வாங்க. ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் முன்னாடி சீட்டு போட போறீங்க. வாங்க. அட்மிஷன்லாம் ரொம்ப சீக்கிரமாவே போய் லைன்ல நிக்கிறீங்களே, வாங்க. ஏசாமி சமூகத்துக்கு முன்னாடி வாங்க. எழும்பி வாங்க சிஸ்டர்ஸ். எழும்பு. அந்த பக்கம் தம்பிமாரெல்லாம் எழும்புங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். தேங்க்யூ. சேர்ந்து உட்காரப்பாங்க. முன்னாடி எவ்வளோ சேர் இருப்பாரு. கைத்தட்டி பாடலாம் அந்த பாட்டை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான். என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான். என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. பாடுங்களேன். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறீ, இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆள்கிறீ. பகல் நேரம் நிழலாகி என்னை
இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆள்கிறீ, இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆள்கிறீ, இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆள்கிறீ. என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான், என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான், என் சொந்தம் என்னாலும் நீர்தான், என் சொந்தம் என்னாலும் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை, நீரே அன்றி. கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒருபோதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ. கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒருபோதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ, ஒருபோதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ, ஒருபோதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ. என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான், என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான், என்னாலும் என் தோழன் நீர்தான், என்னாலும் என் தோழன் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி. எல்லாரும் பாடலாமா? நீ வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீ, என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீ, என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ, என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ, என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. என் ஜீவன் நீர்தான், என் மெய்ப்பர் நீர்தான், என் ஜீவன் நீர்தான், என் மெய்ப்பர் நீர்தான், என்றென்றும் என் தேவன் நீர்தான், என்றென்றும் என் தேவன் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை, நீரே அன்றி வேறே கதி. கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒருபோதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ. கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒருபோதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ, ஒருபோதும் விலகாமல், ஒருபோதும் விலகாமல். என் ஜீவன் நீர்தான், என் மெய்ப்பர் நீர்தான், என் ஜீவன் நீர்தான், என் மெய்ப்பர் நீர்தான், என்னாலும் என் தேவன் நீர்தான், என்றென்றும் என் தேவன் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் நாளில் எதுவும். ஏசாமி கூட இருக்கிற உறவு மாதிரி வேற என்ன உறவு இருக்கிறது? வாட் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். என்ன அருமையான தெய்வம், என்ன அருமையான உறவு.
இல்லை எல்லா உறவெல்லாம் ஒன்றுக்கு இல்லை. அவர் உறவு இன்பமான உறவு. ஒரு ஒரு பாட்டு பாடினாலும் உணர்ந்து பாடணும், ஃபீல் பண்ணி பாடணும், அப்பா கூட இருந்து பாடணும். ஆமென் சொல்லுங்க. இல்லை வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி. அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீ என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீ என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. என்றென்றும் கை உயர்த்தி அப்படியே சொல்லுங்களேன். என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான். என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான். நான் நம்பும் நம்பிக்கை நீர்தான், நான் நம்பும் நம்பிக்கை நீர்தான். திருப்பி சொல்றீங்களா? அன்பில் நான் உருவான நிலை கண்டீரே, என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. அன்பாலே என்னை வென்று உமதாக்கி நீ என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. என்றென்றும் எனில் வாழும் உயிராகி நீ. நீரே என்றீ வேறேகதி என் வாழ்வில் எதுவும். கை உயர்த்தி அல்லா. நீரே அன்றி வேறேகதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான். என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான். என் சொந்தம் எல்லாமும் நீர்தான், என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். நீரே அன்றி வேறேகதி என் வாழ்வில். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? நீரே அன்றி வேறேகதி என் வாழ்வில். வலது கரத்தை உயர்த்தி. கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒரு போதும் விலகாமல் உயிர் வாழ்கிறீ. கருவில் நான் நிலை கண்டீரே, ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ. ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறீ. ஒரு போதும் விலகாமல். கையை உயர்த்தி. என் ஜீவன் நீர்தான், என் மெய்ப்பர் நீர்தான். என் ஜீவன் நீர்தான், என் மெய்ப்பர் நீர்தான். என்றென்றும் என் தேவன் நீர்தான். என்றென்றும் என் தேவன் நீரே. நீங்க மட்டும் கை உயர்த்தி பாடுங்களா பாட்ட.
feel the presence. எழுப்புதல் ஜெபம் இல்ல, என்ன ஜெபம்? ரிவைவல் பிரேயர். எழுப்புதல் ஜெபம் என்ன ஜெபம்? ஆமா, இந்த கடைசி காலத்துல அடிக்கடி நம்ம காதுல விழுந்து கொண்டிருக்கிற ஒரு விளையேற பெற்ற வார்த்தை ரிவைவல். என்ன வார்த்தை? எழுப்புதல். எழுப்புதல் பைபிள்ல எந்த இடத்துல முத வந்தது தெரியுமா? யாருக்கு வந்தது தெரியுமா? எனிபடி எல்ஸ்? சும்மா சொல்லுங்களேன், பாஸ்டர்ஸ் கூட சொல்லுங்க. எழுப்புதல் என்னையா? யாத்ராமத்துல. சரி, அதுக்கு முன்னாடியே ஒரு ஆளுக்கு வந்திருக்கே. இருதயத்துல எழுப்புதல் உடையவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு எழுப்பி போனாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடியே இருக்க எங்கக்கா நோவாவுக்கு என்ன வந்துச்சு? எழுப்புதல் ஆயிட்டானா? வேற சூப்பரான ஒரு வார்த்தை எழுப்புதல் இருக்காதானா? ஆனா ஆங்கிலத்தில் அப்படி இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதை வச்சு நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணேன். ஆமா, யோசேப்பை கண்ட உடனே யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. ரிவைவ், எழுப்புதல் அடைந்தது. அல்லேலூயா. எழுப்புதல் எப்ப வரும்? யோசேப்பு தேவை, யோசேப்பின் வார்த்தை தேவை, யோசேப்பின் வண்டிகள் தேவை. ஆமென் சொல்லுங்க. இது இன்னைக்கு கடைசி காலத்துல யோசேப்புகள் நமக்கு தேவை. யோசேப்பின் வண்டியை பார்த்தபோது, யோசேப்பின் வார்த்தையை கேட்டபோது யாக்கோபின் ஆவி உயிர்ப்பு அடைந்தது. பரிசுத்தமான யோசேப்புகள், பாவத்தை உதறி தள்ளுகிற யோசேப்புகள், வண்டியை சுமக்கிற யோசேப்புகள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற யோசேப்புகள், காம்ப்ரமைஸ்டு பிரீச்சிங், காம்ப்ரமைஸ்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற யோசேப்பு, விசேஷித்த ஆவியை பெற்ற யோசேப்பு. The last day we need that kind of people. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அதை செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் தீவிரப்படுத்துகிறார். அதனால தான் தேசம் பட்டணமா ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த எழுப்புதல் சொல்லிட்டே இருக்கிறோம். டாஸ்க் மார்க்கை மூடுறது உண்மைதான், அதுக்காக ஜெபம் பண்ணணும். தேசத்துல எல்லாம் ஒரு 5 காரியம் இருக்கு. அந்த 5 காரியத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா பிரேயருமே இருக்கும். 5 காரியம்: ஜுடிஷியல், டிஃபென்ஸ், அட்மின், இண்டஸ்ட்ரியல், பொலிட்டிக்கல். இந்த 5 காரியத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா ஜெப குறிப்புமே இருக்கும். மனதில் நீங்க வச்சுக்கணும். எப்பயுமே இந்த 5 காரியத்தை என்ன செஞ்சுக்கணும்? 1 என்னது? ஜுடிஷியல், நீதித்துறை. 2வது டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை. 3வது அட்மின், நிர்வாகத்துறை. 4வது இண்டஸ்ட்ரியல், தொழில்துறை. 5வது பொலிட்டிக்கல், அரசியல் துறை. இந்த 5 காரியத்தை பேஸ் பண்ணி தான் எப்பவுமே ஜெப குறிப்பு இருக்கும். நீ எங்கெங்க சுத்தி வந்து பாருங்க, இந்த ஜெப குறிப்பு இந்த 5ஐயும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை மறந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இது எல்லாம் இருந்தாலும் எனக்கு அடிக்கடி ஒன்று தோன்றது ஒண்ணுதான். ஆமா, எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய சகாப்தத்தை தேசத்துல உண்டாக்கணும். தேவன் வைத்த அந்த எழுப்புதலை நம்ம தேசத்துல எப்படியாவது கண்கள் பார்க்கணும்னா ஒண்ணுதான் செய்யணும். டோட்டலா ஊழியர்கள்ல இருந்து தேவ பிள்ளைகள்ல இருந்து செய்ய வேண்டிய ஒண்ணுதான், கமிட்மெண்ட். ஆமே. இவான் ராபர்ட்ஸ், ஆண்டவரை எழுப்புதலை தாரும். ஒரு வாலிபன் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், சேஞ்ச் யுவர் பிரேயர். உன் ஜெபத்தை மாத்தியா? என்ன ஆண்டவரே? ஜெபத்தை மாத்து. என்ன? நீ டாஸ்மார்க்க மூடு, களியாட்டம் இடத்த மூடு, விபச்சார ஸ்திரீயை இடத்த மூடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்க. சேஞ்ச் யுவர் பிரேயர் ஆட்டிடியூட். என்ன ஆண்டவரே? அது சொல்றாரு, ஒன்ன ஒப்பு கொடு, கமிட் பண்ண. அப்புறமேட்டு தான் அவர் ஜெபம் மாறிச்சு. சேஞ்ச் மீ ஓ லார்ட், பென் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட். நீங்க எப்போ உங்களை வளையிறதுக்கு ஒப்பு கொடுக்கீங்களோ, எப்போ உங்களை ஒப்பு கொடுக்க
என்ன மாத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை செல்ஃப், ஐ விஷ் டு சேஞ்ச் மை செல்ஃப். ஆமென், அல்லேலூயா. கொரியா எழுப்புதல் உங்களுக்கு தெரியும். பியாங்யாங்ல ஒரு எழுப்புதல் வந்தது. ஜில் ஜூன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு அரசியல்வாதி, அவர் இந்த பியாங்யாங் எழுப்புதலுக்காக போராடுறாரு. அப்போ ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு, ஒரு பெரிய பஞ்சம் நடக்குது. இந்த பஞ்சம் மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆவியானவர் அவரை உந்தி தள்ளுகிறார். எனக்கு ஆச்சரியம். நீங்க 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது நாட்களில் 3 ஆண்டு காலம் ஓயாதபடி பஞ்சம் இருந்தது. அப்பொழுது இந்த பஞ்சத்துக்குரிய காரணத்தை விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனான் என்று வேதம் சொல்லுகிறார். எங்க போனா? கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சான். கிபியோனியர்கள் நிமித்தம் இந்த பஞ்சம் என்று சொன்னபோது கிபியோனியர்களை கூப்பிட்டு கேட்டான். சவுலின் குடும்பத்தில் 7 பேரை தூக்கி போடு, பஞ்சம் நின்றுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னான். கிபியோனியர்கள் மூலியமா பேசுறாரு. எல்லாம் பஞ்சம் மாறி 14ஆம் வசனத்துல தேசத்துக்காக செய்யப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டு சேமம் உண்டானது. இதே மாதிரிதான் பியாங்யாங்ல அவர் போய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அப்ப ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு 1500 பேரை கூப்பிட்டார். ஜில் ஜூன் அவர் கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கிறாரு. அப்ப ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் சொல்ல போது ஆவியானவர் பக்கத்துல இருந்து சொல்றாரு அவர்கிட்ட, அந்த தேவ மனுஷன்ட்ட, நீ ஒன்ன ஒப்பு கொடு அப்படின்னாராம். நீ ஒப்பு கொடுங்கன்னு சொல்ற, ஒன்ன ஒப்பு கொடு அப்படின்னாராம். ஒப்பு கொடுத்துறேன்டா. அப்போ நான் அந்த வார்த்தையை நான் வாசிச்சேன், எனக்கு இன்பமா இருந்துச்சு. அந்த தேவ மனுஷன் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, ஆசையாய் தன்னை முழுவதும் மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தார்னு வேதம் போட்டு அந்த புக்ல போட்டிருக்கு. ஆசையா மனம் திரும்ப, ஐ விஷ் டு சேஞ்ச், ஆசையா தொடருகிறேன். மாறுறதுங்கிறது ஒரு நாள்ல நடக்காது, தினந்தோறும். நான் இங்க பரிசுத்தமா இருக்கேன் அப்படி சொல்றேன், அல்லேலூயா. மேடையில் நிக்கிறேன் பாருங்க, வெள்ளை சட்டை போட்டு, பல ஓட்டை எனக்குள்ள இருக்கு. நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னா நான் என்னைக்கோ பரலோகம் போயிருப்பேன் இல்லையா? கரெக்டா இல்லையா? நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டா என்னைக்கோ கர்த்தர் நம்மளை தூக்கியிருப்பாரு. நான் இன்னும் நமக்குள்ள ஓட்ட இருக்கிறதுனால தான் இங்க இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னும் மாற விரும்புறேன். இந்த இரவு எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? ஜெபத்தில் மாற எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்க ஊழிய பாதையில் எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியில் ஆறு, இதை நீ அறியீர்களா? நான் உன்னிடத்தில் யதார்த்தமாய் பேசி உன் காரியங்களை அறிவிக்கிற தெய்வம் அல்லவா? என்னிடத்தில் கேட்டு அறிந்து கொள் என்று சொல்லுகிற தெய்வம். இந்த இரவு இந்த மதுரை பட்டணத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். மதுரை பட்டணத்தில் இருக்கிற 13 தாலுகாவுக்காக கர்த்தருடைய கரம் இன்றைக்கு வெளிப்பட வேண்டுமானா இங்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் தனிப்பட்ட முறையில் மாற அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஒருவேளை நீங்கள் சேவ்டு பர்சன், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கம்யூனியன் நடத்துகிறவர்களா இருக்கலாம். whatever maybe you are in this place, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் ஒருவன் தன்னை மண்டியிட்டு ஒப்பு கொடுத்து இன்னும் மாற விரும்புறேன், கத்துங்க, சத்தம் போடுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே இன்னும் எனக்குள்ள மாற்றத்தை தாங்க, அந்த பரிசுத்த வாஞ்சையை தாங்க, இன்னும் உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேருகிற அந்த அனுபவத்தை தாங்க. வெள்ளை சட்டை போட்டா போதாது, ஆண்டவரே நகையை கலத்துனா போதாது, பெந்தேகோஸ்தே அனுபவம்னு சொன்னா போதாது. I want to change myself. Come on, come on. ஊழியக்கார சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இல்ல உறவு. இதுல யாரையும் உள்ள அனுமதிக்காதிருங்கள். ஆண்டவரே, நான் இதுல மாற விரும்புறேன்ப்பா. என் குடும்ப வாழ்க்கையில நானும் என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில சரியில்லை, குடும்ப காரியத்துல சரியில்லை, ஊழியத்துல சரியில்லை, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ற இல்ல, ஜெபத்தை விட்டுட்டேன், பரிசுத்த வாழ்க்கையை விட்டுட்டேன், தனிமையில ஜெபித்த நாளை விட்டுட்டேன். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாயை திறங்க. Open your mouth. எல்லாம் சத்தமா வாயை திறந்து அப்பாட்ட பேசுங்க.
ஆமா, கையை கட்டிட்டுலாம் நிக்காதீங்க. உங்க கையை விரிங்க, கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க. உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ நீ நடங்க, இல்லைன்னா அசைங்க. உங்க சரீரம் ஜெபம் பண்ணட்டும், உங்கள் இருதயம் ஜெபிக்கட்டும், உங்க மனது ஜெபிக்கட்டும், உங்க புலப்பட்டு. தேசத்துல எழுப்புதல் வரணும்னா மாறணும். Come on, மாறணும். எழுப்புதல் சொன்னா போதாது. கசப்பு மாறணும், வைராக்கியம் மாறணும், விரோதம் மாறணும், பகை மாறணும், சண்டை மாறணும், ஜாதி மாறணும், பேச்சு மாறணும், நடக்க மாறணும், உங்க அந்தரங்கம் மாறணும். செபிங்க, செபிங்க, செபிங்க. Come on, come on. பிரதர் சத்தம் போடுங்க. உங்க மதுரை பட்டணம் எழுப்புதலுக்கு நம்ம தான் தடை, வேற யாரும் தடை நினைக்கிறீங்களா? இந்து சகோதரர்களா, இஸ்லாமிய சகோதரர்களா, டாஸ்மாக்காரர்களா? நெவர். கிறிஸ்தவர்கள் தான். ஸ்பெசிபிக்கா நம்ம ஊழியக்காரங்க நாங்க தான் தடை. அநேக காரியங்களை நாங்க தான் தடை. ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரங்க பிடிக்கல, ஒரு ஐக்கியத்துக்கு இன்னொரு ஐக்கியம் பிடிக்கல. இந்த சுபாவம் மாற எப்படியா எழுப்புதல் வரும்? ஏன் இன்னொரு ஆளை நியாயம் தீர்க்கிறான்? ஏன்னா நான் பெர்ஃபெக்ட்ன்றதுனால தான் அடுத்த ஆளை நியாயம் தீர்க்கிறான். நம்ம பெர்ஃபெக்டே கிடையாது, இன்னும் மாறணுமே. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட அப்பா ஏசப்பா நேரா பேச போற ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் வரும். நீங்க அன்எக்ஸ்பெக்டட், நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல கர்த்தர் இரவு உங்களை ஆசீர்வதிக்க போகிற உங்களுடைய முடிவு நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு இன்னைக்கு சமாதானத்துக்கு வர போகிறது. உங்க காத்திரத்துல கர்த்தர் இன்னைக்கு முடிய பண்ண போகிறார். நம்ம தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, 29 ஸ்டேட்டுக்காக, 7 யூனியன் பிரதேசத்துக்காக, 35 டிஸ்ட்ரிக்டுக்காக, 17,000 கிராமங்களுக்காக, 300 தாலுகாவுக்காக கதற மாட்டீங்களா? ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்குள் இயேசு நாயகா, இயேசு நாயகா, நாயகா, உந்தன் வீடாய்க்கொள்ளும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு. ரெண்டு கையை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு இனி நான் அல்ல நீரே
கை உயர்த்தி இயேசு எப்பா இயேசு one more time இயேசு நாயகா இயேசு நாயகா குழந்தை உள்ளம் ஆக்கும் நீங்க மட்டும் குழந்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால்லாம் வலிக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வலிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சீரியஸா சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். அடிக்கடி நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் பார்த்தீங்களா? போவீங்களே? போகாத யாராவது இருக்கீங்களா? என்ன போவோம். இந்த ஸ்கேன் எடுப்ப போகும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு, நம்ம பல ஸ்கேன் இருக்கு. தண்ணி குடிக்க சொல்லுவாங்க தெரியுமா? ஹலோ, ஆமா. அந்த மஸ்ட் போய் எக்கா அப்படின்னு சொல்லுவோம். உட்காருங்க உட்காருங்க அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம பாருங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகவே மாட்டோம். ஆமேனா? ஆமா. எவ்வளவுதான் டைட் ஆனாலும் நம்ம இங்க மட்டும் 10 நேரம் எழும்பி 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 இப்படி போறது போகக்கூடாது. அப்படியே தேவ சமூகத்துல நிக்கணும். ஆமே, நிக்க பழகணும், கையை உயர்த்த பழகணும், முழங்கால நிக்க பழகணும், ஆராதிக்க பழகணும், ஜெபம்னா ஜெபிச்சுட்டே இருக்கணும். அதான் கிறிஸ்தவ. உங்களை போய் இந்த 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 கிராமத்துல எல்லாம் இந்த தாறு கம்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது என்ன கம்பு? ஆமா, அது வந்து இப்படி 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 மூங்கில்ல முனையில ஒரு ஆணியை மாத்தி அடிச்சு வச்சிருப்பாங்க. அது அப்படி மாடு வந்து அப்படி ஸ்டக் ஆகி அடிச்சாலும் நின்னோன்னா ஒரு குத்து டக்கு 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 டக்குன்னு போகும். ஊழியக்காரங்க நாங்க உங்களுக்கு தார்க்கம் போட்டுட்டே இருக்க கூடாது. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆவியானவர் நடத்திட்டு போயிட்டே. ஆமா, உங்ககிட்ட கைத்தட்டெல்லாம் நாங்க கேட்டு வாங்க கூடாது, நீங்களே கொடுக்கணும். ஏசப்பாக்கு தானே செய்யறோம். தோனி 6 அடிச்சா உங்களை யார் கைத்தட்ட சொன்னார்? டிவிக்குள்ள இருந்து நீங்களே கைத்தட்டுறீங்களே. சேர்ல இருந்து 2 அடி எழும்பிடுறோமே. யாராவது உள்ள இருந்தா சொன்னாங்க வேர்ல்டு கப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா கைத்தட்டு வருதே. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகம் அவ்வளவு இன்பமானது. அவ்வா ஜபோ ஊழியத்துல மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த 12 மணி நேரம் ஜபம், நைட் ஜபம், இந்த மாதிரி ஜபம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ஒரு ஆள் உட்காந்து பழகிட்டாலே அந்த ஆளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்திடுவேன். அது ஒரு தனி கிருபை வேணும். சில ஆட்களுக்கெல்லாம் இருக்க முடியாது, அப்படியே வரும். ஆமா, அந்த ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த ஆளு இருக்காதுன்ட்டு. ஆமே, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் உள்ள ஆகள். ஆமே, எழுப்புதலுக்கெல்லாம் உக்காந்து பழகணும். குடிக்காம ஸ்டேஜை விட்டு போகாம பழகணும். தேவ பிள்ளைகள் பழகணும். ஆமேனா? பிரைஸ் காட். ஆமா, நேற்று என் மாப்பிள்ளை மருமகனை கூப்பிட்டு டாக்டர் சீட்டுக்கு போயிருந்தாங்க சென்னைக்கு கவுன்சிலிங்க்கு. காலையில 7:30 ரூம்குள்ள கூப்பிட்டாங்களாம். உள்ள உட்கார வச்சு சாயந்தரம் வரைக்கும் வெளியே விட. ஆமா, ஒரு சீட்டுக்கு ஆளு உள்ள உட்கார்ந்துருக்கு பாருங்க. ஆனா நம்மளால ஒரு 12 மணி நேரத்துல உட்கார முடியலையே பல பேருக்கு. உட்கார்ந்து பழகுங்க, எழுப்புதல் சீக்கிரம் வந்துருது. ஆமென். ஆமா, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அப்படி ஜெபம் பண்ணி நம்ம அப்படி முடிச்சு கையில் நான் கொடுத்துட்றேன். இன்னைக்கு காலையில பாச சர்ச்சில் நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். அது எனக்கு இன்னும் எனக்குள்ள அப்படி உறவாடி கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை எனக்கு உறவாடி கொண்டே இருக்கிறது. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான்னு வேதம் சொல்லுகிறது. ஆமே, இந்த 4 காரியத்தை ஜப குறிப்பா மாத்தி ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேவா? ஆமா, ஈசாக்கு யாக்கோபை என்ன செஞ்சான்? ஆசீர்வதித்தான். ரெபேக்கா
மகனை ஏசா மாதிரி மாற்றி யாக்கோபு அனுப்பிட்டான். அப்போ பாருங்க 4 ஸ்டெப் இருக்கு ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு. ஆமாம், இந்த யாக்கோபின் ஆசீர்வாதம் இந்த எழுப்புதல் அடைந்ததுக்கு காரணம் 4 ஸ்டெப்பு. ஒன்று என்ன தெரியுமா? யாக்கோபு சமைத்து கொண்டு வந்ததை வாசல்ல நிற்கிறான். ஈசாக்கு கேட்குறான், எப்பா என் மகனே யாக்கோபு இவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிருச்சா? வாசல் தூரம் சொல்லுங்க, வாசல் தூரம். வாசல் தூரத்தில் நின்று கேட்கிறான் ஈசாக்கு, எங்க வந்துட்டா கிடைச்சிருச்சா? ஆமா. வாசல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல மம்ரேயின் சமபூமியில பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர்கள் எதிர்கொண்டு வரக்கண்டவர்களுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து 3 மெல்லிய படி மாவை எடுத்து அவர்களுக்கு சமைத்து கொடுத்த போது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் நான் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவார். வாசல் என்பது உஷ்ண வேளையில வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உஷ்ண வேளை உபத்திரவத்தின் பாதை. வாசல் என்பது நீதிமொழிகள் 8:32 நித்தமும் என் வாசப்படி நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபத்திரவத்தின் மத்தியில் நின்று அப்பா சத்தத்தை கேட்கிறான் பாருங்க, அதான் வாசல் தூரம். என்ன தூரம்? வாசல் தூரம். ஆமா. அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா, என் மகனே ஈசாக்கே கிட்டவா, நான் உன்னை தடவி பார்க்க விரும்புகிறேன். தடவி பார்க்கிற தூரம். என்ன தூரம்? ஆமா, தடவி பார்க்கிற, ஃபீல் பண்ற தூரம், உணர்கிற தூரம். ஆமா, தடவி பார்க்கிற என் மகனா. அப்போ ஒரு வார்த்தை சொல்றான், வயலின் வாசனை ஒன்றை வீசுதுப்பா. தடவி பார்க்கிற, ஃபீல் பண்றாரு, ஸ்மெல் பண்றாரு. வாசனை, அந்த வாசனை பலிபீடத்தில் செலுத்தும் போதெல்லாம் கர்த்தர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமேனா? ஆமா. ஏசாயா 11:3 வாசி பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே தேவனுக்கு உகந்த வாசனையா இருக்கின்றிருக்கு. ஆமா, நம்மகிட்ட கர்த்தர் சில காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. என் பக்கத்துல வா, நான் தொட்டு பார்க்கிறேன், நீ எப்படி ஜபத்தில் இருக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிற, சபைக்கு வர்றதுல எப்படி இருக்கிற, குடும்ப வாழ்க்கையில் எப்படி, உன் வாசனையை பார்க்கிற. யாக்கோபு சொல்றான் சிமியோனையும் லேவியும் பார்த்து, உன் தகப்பனின் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்கடாப்பா சாமி, ஏன்டா இவ்வளவு துணிகரம் கொண்டு உன் தகப்பனின் வாசனையை கெடுத்துட்டேன்னு சொல்றாரா இல்லையா? ஒரு மகளுக்காக தகப்பனின் வாசனையை கெடுத்துச்சு அப்படிங்கிறார். ரெண்டாவது. மூன்றாவது பாருங்க, அவனை கூப்பிட்டு சர்வ் பண்ணுங்கிறான். பரிமாறு தூரம். என்ன தூரம்? பரிமாறுகிற தூரம், சர்வ் பண்ணுகிற தூரம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடை பரிமாறி கொஞ்சம் குனிஞ்சு சர்வ் பண்றான். பணிவிடையின் ஆவி. ஒரு ஊழியக்காரனா இருக்கிறவன் முதல்ல அவன் பணிவிடைக்காரனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரன் எவனா இருக்கணும்? பணிவிடைக்காரனா இருக்கணும். ஒரு யூதருடைய வீட்டில் 2 அடிமைகள் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு அடிமைக்கு அடிமன் பேரு, இன்னொரு அடிமைக்கு அடிமன் பேர். அடிமைக்கு அடிமன் பேர். ஒரு அடிமை என்ன செய்வான்னா, ஒரு யூதன் வீட்டில் வந்தா சேரை போட்டு பாதரட்சின் வார அவுக்கிறது ஒரு யூதனுடைய வீட்டில் ஒரு அடிமையினுடைய வேலை. இன்னொரு யூதனுடைய அந்த யூதனுடைய வீட்டில் இன்னொரு அடிமைக்கு அடிமை என்ன செய்வான்னா, அந்த யூதனுக்கு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வந்து கழுவி அப்படி சீலையை வைத்து காலை கழுவி துடைக்கிற வேலையாம். ஆமா, யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, பாதரட்சியின் வார அவுக்கிறதுக்கு கூட நம் பாத்திரன் இல்லை, அவர் அடிமையின் வேலையை சொல்றாரு. ஆனா நம்ம அப்பா ஒருத்தர் சொல்றாரு, டே நான் உங்க பாதரட்சியின் வார அவுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கழுவுறதுக்கு அடிமைக்கு அடிமையா அப்பா போயிட்டார். இதான் பணிவிடை. நம்ம அப்பா பணிவிடை நாவி. எந்த டவுன் டு எர்த் ஊழியக்கார தேவஜனம், தேவ பிள்ளைகள், குடும்பங்கள் இறங்கி தாழ்மைக்கு வருகிறீர்களோ, எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, எவ்வளவு மேன்மை கர்த்தர் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தாளந்துகளை தந்தாலும் சரி, ஒருவேளை இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை அதிபதியாய் மாற்றினாலும் தாழ்மை. நாலாவது, முத்தம் கொடுக்கிற தூரம். யாக்கோவை கூட்டு ஈசாக்கு சக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு அவன் பிள்ளையை ஆசீர்வதித்துட்டு வரிசையா ஆசீர்வாதம் இருக்கு. கரெக்டா? முத்தம் கொடுக்கிற தூரம். ஆமா. ரூத்து, ஓர்பாலு, நகோமி ஓர்பால முத்தம் கொடுத்தோன்னே பாய் பாய் ஆன்டின்னு போயிட்டா அந்த அம்மா. அவ போயிட்டா. ஆனா ரூத் பாருங்க, முத்தம் கொடுத்ததற்கு பின்பாக போயிட்டுவான்னு சொல்றா. முத்தமிட்டதற்கு பின்பாக காலை இறுக பிடித்து அணைத்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப ரூத்த கர்த்தர் பொறுக்குனவளை பொறுப்பாளியா கர்த்தர் உட்கார வச்சார் தெரியுமா? முத்தம் கொடுத்தா போராடணும்,
கையை கட்டி போராடணும் அப்பா பாதத்தை. என்னை நீர் ஆசீர்வதிக்காதவழில் நான் உம்மை போக விடுகிறது இல்லை. வாசல் தூரத்தில் வரலாம், ஒரு ஆசீர்வாதம் வரும். தடவி பார்க்கிற வாசனையின் தூரம் வரலாம், ஒரு ஆசீர்வாதம் வரும். முத்தம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் வரும்போதுதான், பணிவிடை வரும்போதும் ஆசீர்வாதம் வரும். முத்தம் கொடுக்கிற தூரம் வரும்போதுதான் மெய்யான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். வாசல் அனுபவம் வேணும், பணிவிடையின் அனுபவம் வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எல்லா அனுபவத்திற்கும் இந்த இரவு கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த அனுபவம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவதாக, வருவதாக, வருவதாக. ஜெப ஜீவியம் இன்னும் கிட்டி கிட்டி சேருகிற அனுபவம் வரட்டும். open your mouth. இன்னும் தாழ்மையை தாங்கன்னு கேளுங்க, தாழ்மையை தாங்கன்னு கேளுங்க, தாழ்மையை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, வாசல்ல நின்னு எந்த போராட்டம் வந்தாலும் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஜெபிக்கிற அந்த ஆவியை தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. என்கிட்ட நான் கார்ல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தா, சொல்லிக்கிட்டே வந்தா. அநேக தங்கள் ஜெப ஆவியை இழந்து போய் வருவார்கள். One more time God wants to renew your prayer spirit. Oh Radha Rashegla Hantu. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அப்பா பக்கத்தில் நெருங்கி போக விரும்புகிறேன். அவருடைய வஸ்திரத்தை தொட விரும்புகிறேன். ஓ, ஆலயத்தின் வாசல்ல இருந்த அண்ணாலே உன்னுடைய கொம்பை பகைகளுக்கு முன்பாக உயர்த்தினா. ஓ, ஆலயத்திற்கு உள்ளே போய் பலிபீடத்துக்கும் மண்டபத்திற்கும் நடுவே உட்கார்ந்து ஆசாரியன் அழுது புலம்பினால் அது உனக்கு கர்த்தர் பட்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவா. ஆனா இந்த இரவு வஸ்திரத்தை போய் தொட்டாயானா உங்கள் பாடுகள் இன்றைக்கு மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Come on, come on, only 5 minutes. 5 to oh Rashak Lahantu. அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருந்தேன். நான் சிலனே என்னால் கண்டினியூவாக ப்ரேயர் பண்ண முடியல. ஒரு வாரம் இருக்கிற ஜெபம் அடுத்த வாரம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் ஜெபிக்கிற ஜெபம் கண்டினியூவாக என்னால் ஐ கான்ட் ஏபிள் டு ப்ரே. ஓ, எழுப்புதல் ஆசை இருக்கு, எழுப்புதலை பார்க்கணும் வாஞ்சை இருக்கு, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு, அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னு வாஞ்சை இருக்கு. ஆனால் ப்ரேயர் இல்லை. அநேகர் ஆவியானவர் திரும்ப என்று சொல்றார், அநேகர் வாழ்க்கையில ஜெபமே இல்லை, அநேகர் வாழ்க்கையில ஜெபமே இல்லை. ஓ, உங்களுக்கு ஆசையோடு தான் வருகிறீர்கள், but you can't. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார். இதற்கு பின்பாக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். ஆண்டவர் பக்கத்தில் வஸ்திரத்தை தொட போகிறீர்கள். ஜெபிங்க. நான் சொன்ன அப்படிப்பட்ட ஆள் இருப்பீர்களானா? எனக்கு அந்த ஆவி வேணும். நான் இழந்துட்டேன், உண்மைதான். முந்திலாம் ரொம்ப ஜெபிப்பேன், ஆனா இப்ப ஜெபிக்க முடியல, அது உண்மைதான். ஊழியக்காரர்கள் சிலர் கூட அப்படி ஆவியானவர் சொல்றா. ஊழியக்காரர்கள் சிலர்ல கூட சில ஆவியானவர் சொல்லுகிறா, உங்களால ஜெபிக்க முடியல, சும்மா ஓடுறீங்க, ஏதோ வாசிக்கிறீங்க, பிரசங்கம் பண்றீங்க, எதையோ கேட்கறீங்க, பிரீச் பண்றீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, இன்னைக்கு நீங்கள் ஆசைப்படுவீர்களானா, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்புவீர்களானா, அப்படியே கை உயர்த்துவீர்களானா? அப்படிப்பட்ட ஆட்கள், நான் எல்லாரையும் சொல்லல, அப்படிப்பட்ட ஆட்கள் ஜெபம் பண்ண முடியல, இழந்துட்ட அந்த ஆவியே அப்படி சொல்றவங்க கை உயர்த்தினவர்கள். ஓ ஷகதரபா, ஊழியக்காரங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. கேளுங்க. ஓ ஷகதரா, ஓ கபடா தரபா, லோச்சரபா ஷேக்ல ஹந்துராடதனா. ஒரு பெருமூச்சின் சத்தம், ஒரு கர்ப்ப வேதனையின் சத்தம். ஓ மனுபுத்திரனே, உன் இடுப்பு நெருங்கும்படி பெருமூச்சு விடு. ஓ, உங்களுக்காகவே நீங்க ஜெபிக்க முடியல. குடும்ப ஜெபம் சிலர் வீட்டில் இல்லை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஓ, உங்க கம்பெனிக்காக ஜெபிக்க விரும்பவில்லை. நீங்க உங்க கம்பெனி இடத்துல அநேக ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க குடும்பத்துல ஜெபம் இல்லை. அதான் சத்துரு உட்புகுந்தான். இன்னைக்கு ஜெபிப்பீர்களானா? இன்னைக்கு குடும்பமாய் ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீர்களானா? இனி சத்துரு உட்புகுதல் இல்லை, குடியோடி போகுதல் இல்லை. Come on. கையை உயர்த்தினவர்கள் மீது ஒரு விசேஷித்த கிருபை ஆவியை கர்த்தர் போடுறார். ஓ, விண்ணப்பத்தின் ஆவியை போடுறார். அந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார், மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார். Fill my people, O Lord.
கேளுங்க 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 கேளுங்க. எஸ் எஸ், ஸ்பீக் டங். அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுங்க, நிரம்ப. உங்களை விட்டு கொடுங்க பிரதர் சிஸ்டர், உங்களை விட்டு கொடு. ஓ, என்ன நிரப்பிருங்கப்பா. இனி இந்த அசதி வேண்டாம், இனி இந்த சோர்வு வேண்டாம், இனி இந்த பலவீனம் வேண்டாம். ஓ ஊழியக்காரர்களே, ராக்காலங்களில் விழித்து நிற்கும் ஊழியக்காரனே, ராக்காலங்களிலே கைகளை உயர்த்தி நிற்கும் ஊழியக்காரனே, இரவின் பனியும் பகலின் வெயிலும் என்னை பட்சித்தது. இரவின் பனிக்கும் பகலின் வெயிலுக்கும் என் மந்தையின் மீது நான் கவனமாக இருந்தேன். ஓ, ஒரு சிங்கம் ஒரு கரடி வந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என் மந்தையை தப்புவித்து ஒரு மேய்ப்பன் ஜெபிக்கிற ஜெபம், கைகளை உயர்த்தி. ஓ ஷாகாதா ரபாஷே. Come on, come on. Oh, நன்றி. கேளுங்க கேளுங்க தங்கச்சி, கேளுப்பா பிரதர், கேளுங்க சிஸ்டர், கேளுங்க. கத்த நிரப்புற நிரப்புற நிரப்புற. ஏக்க பெருமூச்சோடு ஒரு சத்தம், ஏக்க பெருமூச்சோடு உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர், ஜெபிக்கிற அந்த ஆவியானவர். நீங்க பலவீனர், நம்ம பலவீனர் தெரியும் அவருக்கு. ஆனா அவர் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவா. ஜெபிக்க வாப்பா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. கை உயர்த்தி. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால். அல்லேலூயா ஓசன்னா. கை உயர்த்தி. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. Come on, come on, come on. அல்லேலூயா ஓசன்னா. ஆவியானவரே, மரலோகம் திறக்கட்டு சுவாமி. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி நீங்க மாத்திரம். அல்லேலூயா. Come on, louder. Come on, come on. Hallelujah. Amen. Amen. Come on, Jesus. Hallelujah. Hosanna. My God. Hallelujah. Hosanna. எங்களை தாழ்த்துகிறோம்.
ஆர்ப்பரிப்போம். நல்லா அந்த ஜெப ஆவியை பெற்றவர்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் இனி மதுரையில் இருக்கிற 13 தாலுகாவுல எல்லைகளில் சத்துருவுக்கு இடமில்லை. ஓ, அஸ்தரோத்தின் வல்லமைகள், சர்ப்பத்தின் வல்லமைகள், பாகாலின் வல்லமைகள், ஓ எகிப்தின் வல்லமைகள், பார்வோனின் ஆவிகள், ஓ மார்கோஸின் ஆவிகள், அந்திரபேலிஸின் ஆவிகள், come on, எல்லா வச்சார வேசித்தன ஆவிகள், பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகள், ஓ பொறாமையின் ஆவி, பெருமையின் ஆவி, கசப்பு வெளியேறு. சபையை விட்டு வெளியேறு. எங்க மதுரை பட்டணத்தை விட்டு வெளியேறு. குடும்பத்தை விட்டு வெளியேறு. Right now, in the mighty and glorious name of Jesus. Come on. Come on. Clap your hands. சத்தமாய். I said make some noise. I said make some noise. Come on. பிசாசு நடுங்கட். இனி உங்கள் சத்துரு உட்புகுதல் இல்லை. குடியாடி போகுதல் இல்லை. இனி துஷ்டன் உன் வழியாய் வரான். ஓ காஷா காத்தரோ ரேப்ல ஹஸ்யந்தரா. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகிறது இல்லை. தானியேல் 4:25 அவர் கையை பிடித்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே, அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே. விடுதலையை கொடுங்க சுவாமி. எங்களோடு பேசுங்கப்பா. கையை உயர்த்தி எங்களோடு பேசுங்கப்பா. தீர்க்க தரிசனமா பேசுங்க. இன்னைக்கு எங்க உங்களுடைய வார்த்தை எங்க எங்க உருவன பட்டயமாய் வரட்டும். ஹல்லேலூயா.